ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தகவலை சொன்னார். ஆரம்பத்திலேயே நீர்வளத்துறை பற்றியும் சொன்னார், பொதுப்பணித்துறை பற்றியும் சொன்னார். 5% கமிஷன் இருக்கு, இந்த மாதிரி தகவல்லாம் சொல்றாரு. இந்த ஆட்சியில் உறுதியாக சொல்கிறோம், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கிறாரு. லஞ்சம் என்பது மிகப்பெரிய குற்றம்னு ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி யாராச்சும் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அமைச்சராக இருக்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இதுவரையும் எந்த துறையிலையும் ₹1 கூட அமைச்சர் முதற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு ₹1 கூட லஞ்சம் வாங்கவில்லை. பார்ட்டி ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, எம்எல்ஏ ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, அமைச்சர் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணப்படல. 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சிருக்கிறார் முதல் முறையில். அதை இங்க பதிவு பண்றோம். அப்புறம் மகாத்மா காந்தி ஊரகத்தை பத்தி, வேலைவாய்ப்பு பத்தி பேசுறாரு. சரண்டர் ஆயிட்டும் அமைதியா அப்படின்னு. இன்றைக்கு காலையில இருந்து மேகதாது பிரச்சனையை ஜனநாயக பார்வையுடன் எதிர்கட்சி தலைவர் பேசினாரு. அனைத்து கட்சிகள் பேசணும். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தார். நீர்வளத்துறை அமைச்சர், விவசாயத்துறை எல்லோரும் விளக்கம் கொடுத்தோம். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை. அதற்காக தான் நாளைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை டீலிமிட்டேஷனுக்கு கூட்டியிருக்கார். எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நாளைக்கு இந்த தென் மாநில பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பத்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? நம்பர் 1 கொஸ்டின். நான் கேட்டு முடிச்சிடுறேன். கேட்டு முடிச்சிடுறேன், கொஞ்சம் கேட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர்கள் பேசட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பேசி முடிச்சிடுறேன். என்னுடைய கருத்துக்களை சொல்ல விடுங்க. ஜனநாயக பூர்வமா என்னுடைய கருத்துக்கள் சொல்லணுங்கிறது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்டுக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ப்ரொபோர்ஷனேட் காப்பாற்றப்படணும், தென் மாநிலங்கள் காப்பாற்றப்படணுங்கிற ஒரே குறிக்கோளுடன் பாராளுமன்ற கூப்பிட்டிருக்கார். அதுல ஒரு டெல்லியிலிருந்து வந்த தகவல் என்னன்னா, இது ஒரு தகவல், இதை எதிர்கட்சி தலைவர் சொல்லட்டும். வரக்கூடிய இல்ல நாங்க பேசிடுறோம். என்ன ஒரு தகவல், என்ன ஒரு தகவல்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அப்படின்னு ஒரு தகவல், ஒன்றிய அரசோட சேர்ந்து பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ, தமிழக வாழ்முறைக்காக நடவடிக்கை எடுக்க போறாங்களா, எதிர்கட்சி தலைவர் சொல்லட்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க நாளை கவனிங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை டீலிமிட்டேஷன் பற்றி விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்திருக்கிறேன் என்று தகவல் நான் தெரிவிக்கிறேன். அதில் எதிர்கட்சி தலைவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளுமா இல்லையா என்பதை அறிய விரும்புகிறேன் என்பதும் நிறுத்திக் கொள்ளலாம். அதுதான் வெளியிலே தகவல் கிடைத்தது என்ற தகவல், அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. தகவல் கேட்டிருக்கீங்க, அவர் பதில் சொல்வார். கொடுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது
நிதி நிலைமை வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேசும் பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது இந்த சபையிலே ஒருமனதாக எல்லோரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து கருத்தாக உட்காருங்க. அவர் பேசி முடிக்கட்டும். இல்ல, நான் பேசி முடிச்சுக்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. இல்ல, முடிச்சுக்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அனைத்து கட்சிகளுடன் சேர்ந்து ஒருமித்த கருத்தாக தான் நம்ம தீர்மானம் நிறைவேற்றணும். அதை தாண்டியும் இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மற்றவர்களும், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர், அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம். நாளை, அதாவது எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக நாளை டீலிமிட்டேஷன், அதாவது முக்கியமான பிரச்சனை, இருங்க பேசிக்கிறேன், முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷன் சார்பாக அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது இப்போ நம்ம எதை விஷயமா பேசிகிட்டு இருக்கோம்? நீங்கள் சொன்னதுனால உங்களுடைய வார்த்தையை மதித்து நான் என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பற்றி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்போ தண்ணி வரணும்னு கேட்குறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவேன்னு கேட்குறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேறு ஏதோ திசை திருப்ப பார்க்குறாரு. இல்லை, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசி முடிங்க. இருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. நீங்க ஒரு சீனியர், நீங்க ஒரு சீனியர் மெம்பர். நானே உங்களிடமிருந்து இந்த அவையை தெரிந்து கொள்ளட்டும், அல்லது நான் சொல்வதை விதியை அவையும் தெரிந்து கொள்ளட்டும். இப்போ நான் ஒரு உறுப்பினர் பேச அழைக்கிறேன். அவர் கூறுகிற கருத்துக்கள் உண்மைக்கு மாறாகவும் தவறான தகவலை தருவதாகவும் அல்லது மக்களுக்கு நன்மை பயக்குவது அளிப்பதிலிருந்து விலகுவதாக இருந்தால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கு இருக்கிறது. அவர் என்ன பேசினாலும் அதற்கு சரியான ஏற்ற பதில் இருந்தால் அது நன்மை பயக்குமானால் நான் அனுமதிக்கிறேன். இப்போ அவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ஸ்ட்ரைட்டாக அவர் சொல்ல விரும்புவது என்ன என்றால், அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்கிறீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கூட்டியிருக்காங்க, அதுக்கு நீங்களாம் வரணும்னு கேட்குறாரு. ஏன் சம்பந்தம்? அதாவது என்னென்னா முறை இல்லை இருங்க மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 6/12/2018, அதாவது 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இதே போன்ற ஒரு நிகழ்வில் காலையில் நம்முடைய சட்டமன்ற நிகழ்வை முடித்து அன்று மதியமே மிக முக்கியமான ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி, அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது என்ன? அனைத்து கட்சிகளின் குரலும் நாட்டின் நலன் கருதி ஒன்றாக மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது. இங்கேயே அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். எப்படி 2018 அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணுமோ அதே போல இப்போதும் கலந்து பேசி ஒரு சிறப்பு தீர்மானம் கூட நிறைவேற்றலாம். அது மட்டுமல்ல, அனைத்து கட்சி கூட்டம் எப்படி தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி, விவசாய பெருமக்கள் நலன் கருதி கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தோழர்கள் சொல்கிறார்களோ, அதே தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி தான் நாளைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதே நாட்டு மக்கள் நலன் கருதி அவர்களும் வரணும், வருகவர்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இதைதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் மூலமாக தெரியப்படுத்தும்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.